மிரட்டி வரும் மிகப்பெரிய ஆதாரமான எகிப்தில் 2000 மம்மிகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது நம்ம அந்த மம்மி திரைப்படமாக தாங்க நம்ம பார்த்துருக்குறோம். அந்த படம் வந்து பயங்கரமாக வரவேற்பு கொடுத்தது இல்லாமல் பல திக் திக் சீன்லாம் அந்த படத்தில் இருக்குங்க. இதை பார்த்து மிரண்டு போனவங்களாம் இருக்குது, பயந்து போனவங்களாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த 2000 மம்மிகளை தோண்டி எடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலிகளோட மம்மியும் அப்புறம் ஏதோ ஒரு விலங்குகள் சம்மந்தப்பட்ட மம்மிகளும் அதில் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அது தோண்டி எடுத்த பின்னாடி பார்த்தோம்னா இது அந்த அறையில் செவுத்துல பார்த்தீங்கன்னா ஈம சடங்கு, அதாவது இறுதி சடங்குக்கான உண்டான குறிப்பெல்லாம் அதில் வரைஞ்சிருக்குங்க ஓவியம் மூலமாக. அந்த இடம் பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் பெரிய அதிகாரியான டுட்டூன் மற்றும் அவர் மனைவியோட அங்கே வசித்து வரும், அதாவது ஓய்வெடுக்கும் அறையாக அது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் தொழில் ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே தோண்டி எடுக்கும் பொழுது சும்மா இந்த 2000 மம்மிகளை பார்த்து இந்த தொல்லியல் ஆராய்ச்சிகளும் ரொம்பவும் மிரண்டு போனதும் உண்டுங்க. காலத்தில் இந்த கல்லறைகள்லாம் பார்த்திங்கன்னா தோத் என்று வழிபட்டு வரும், அதாவது இது ஒரு எகிப்து பழங்கால கடவுளுக்கு இவருக்கு பூஜை செஞ்சு இந்த மதகுருக்கெலாம் வந்து அதுக்கப்புறம் இந்த 2000 மம்மிகளை இந்த பூமிக்கடியில் புதைச்சதாகவும் இந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் பல வகையான ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள், அது மட்டும் இல்லாமல் மண்ணால் செய்யப்பட்ட பல கலைப்பொருட்களும் இங்கே கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறாங்க. சுமார் 40 கல் சவப்பெட்டிகளும் விலை உயர்ந்த ஒரு மதிப்பத்துக்கு அந்த ஆராய்ச்சி பொருளும் இங்கேருந்து தோண்டி எடுக்கப்பட்டதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க.